ஆழ்வார் திருநகர் தொகுதியில் வாக்காளர் திரள் உற்சாகமாக ஓட்டுப்பதிவு. சென்னையின் தேர்தல் களத்தில் ஒரு பக்கம் அமைதியாக இருந்த பகுதிகள் இருந்தாலும் மற்றொரு பக்கம் உற்சாகம் பொங்கிய காட்சிகளும் காணப்பட்டன. அந்த வகையில் விருகம்பாக்கம் அருகிலுள்ள ஆழ்வார் திருநகர் பகுதியில் இன்று வாக்காளர்கள் பெருமளவில் திரண்டு ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். காலை முதலே வாக்குச்சாவடிகளின் முன்பு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். இளம் தலைமுறையினர் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் ஜனநாயக கடமையை உணர்ந்து வாக்களிக்க வந்தனர். பெண்களும் பெருமளவில் கலந்து கொண்டு உற்சாகமாக வாக்களித்தது கண்கவர் காட்சியாக இருந்தது. நான் விருகம்பாக்கம், என் பேர் முகமது நௌஷத். நான் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக வாக்களிக்கிறேன். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்துட்டு இந்த ஆட்சி நல்லா இருக்கா அப்படின்னு நிறைய முடிவெடுத்து தான் இந்த ஓட்டை போட்டிருக்கோம். நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அதான் இந்த தலைமுறைக்கான தலைவரை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து எங்களுக்கான மைண்ட் செட்டில் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். என்னை பொறுத்தவரையும் கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சி நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாக்களிச்சிருக்கோம். அதான் அவங்கவுங்க மைண்ட் செட்டில் அவங்கவுங்க போடுறது தான். என்னோட மைண்ட் செட்டு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி 5 ஆண்டு கால ஆட்சி நல்லா இருக்குன்னு. நாங்கள் எங்கள் உரிமையை பயன்படுத்த வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்று ஒரு வாக்காளர் தெரிவித்தார். மற்றொருவர் கூறுகையில், நாட்டின் எதிர்காலத்திற்காக நாம் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்றார். விருகம்பாக்கம் பகுதியில் குறைவான வாக்காளர் பங்கேற்பு காணப்பட்ட நிலையில் அதற்கு அருகிலேயே உள்ள ஆழ்வார் திருநகர் பகுதியில் இவ்வளவு அதிகமான ஆர்வம் காணப்படுவது ஒரு வித்தியாசமான நிலையை உருவாக்கியுள்ளது. இதற்கான காரணமாக உள்ளூர் விழிப்புணர்வு, கட்சிகளின் தீவிர பிரச்சாரம் மற்றும் மக்கள் ஈடுபாடு ஆகியவை கூறப்படுகின்றன. குடும்பம் முழுவதும் வந்து வாக்களித்த காட்சிகள் இந்த பகுதியின் சமூக ஒற்றுமையை காட்டுகின்றன. முதல் முறையாக வாக்களிக்கும் இளைஞர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். தேர்தல் அதிகாரிகள் தகவல். தேர்தல் அதிகாரிகள் கூறுகையில், இங்கு வாக்குப்பதிவு சீராக நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருவது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தனர். இங்க பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில இருந்து வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. வாக்குப்பதிவானது காலையில 6:30 7 மணிக்கு ஆரம்பிச்சது. ஆனா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இங்க 6 மணில இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. மக்களோட ஆர்வம் அதிகமா இருக்கு. இந்த எலெக்ஷன்ல மற்ற எலெக்ஷன்ல விட இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா போலிங் ஜாஸ்தி இருக்குன்ற நம்புறோம். அதிகமான வாக்குப்பதிவை வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது 80% மேல கூடுதலா வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால எந்தவித இடையூறும் தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியில் 5 ஆண்டு காலம் மின்சார உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கடும் வேதனைகளை சந்திக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த முறை ஏடிஎம்கேக்கு மக்கள் வாக்களித்தால் நாங்கள் சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம். எடப்பாடியார் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆகையால் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள்.